Hi, I am Akshar Patel, all-rounder and part of the Indian cricket team. On the field, staying fit is everything. We train, we stay sharp, and we care for every muscle. But there are some health issues that many men face that don't get enough attention. Recently, I learned that one common problem is BPH. It affects millions of men over 50 in India. Symptoms include frequent trips to the bathroom, disturbed sleep, and discomfort throughout the day. But the truth is, BPH can be diagnosed and it can be managed, just like in cricket. Early action makes all the difference. Real strength is in speaking up. Dear man, don't be shy. It's time to talk. If you or someone you know is facing symptoms like frequent urination, nighttime waking up for urination, or trouble starting the flow while urinating, don't ignore it. Speak to a urologist. Take the first step towards better health. Now, let's hear it straight from your doctor. வணக்கங்க, நான் டாக்டர் கிருஷ்ணமோகன், கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல். ஸோ ப்ராஸ்டேட் அப்படின்றது என்ன, ப்ராஸ்டேட் சுரப்பி அப்படின்றது என்ன? ஸோ ப்ராஸ்டேட் சுரப்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து மூத்திரப்பை கீழே இருக்கிற ஒரு சுரப்பி. ஸோ அது வந்து ஆண்களுக்கு வந்து யூரின் போகிற ப்ராப்ளம்ஸு, அதனால் அது வீக்கம் அடைஞ்சால் யூரின் போகிற ப்ராப்ளம்ஸு ஆண்களுக்கு வரலாம். ஸோ இந்த என்ன மாதிரி சிம்டம்ஸ் இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போகிறக்கு முக்கி போகிறது, இல்லை யூரின் ஸ்பீடு ரொம்ப சன்னமாக போகிறது, இல்லை யூரின் போகிறப்ப எரிச்சலாக இருக்குது, யூரின் அடிக்கடி போகிறது, யூரின் வந்து உள்ளே தங்குற மாதிரி, யூரின் போனதுக்கப்புறம் உள்ளே தங்குற மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து யூரின் போகிறப்ப பிளட்டு வருது, இல்லை யூரின் வந்து ரொம்ப அழுத்தி போகிறது, ப்ளஸ் வந்து நைட்டு அடிக்கடி யூரின் போகிறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எந்த வயது ஆண்களுக்கு இது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஒரு 50 வயசு தாண்டும் போது ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் ஆண்களுக்கு வரலாம். ஸோ இந்த 50 வயசுக்கு ஆண்களுக்கு இந்த மாதிரி யூரின் சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது ப்ராஸ்டேட் ப்ராப்ளம். ஸோ ப்ராஸ்டேட்லேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் மெயினாக வந்து காமனாக வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவோம், பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா. அதுதான் வந்து இப்போ வயசாகிற ஆண்கள், ஸோ 50 வயசுக்கு மேலே ஆகும்போது இதுதான் மோஸ்ட் காமனாக வந்து வர ப்ராப்ளம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன சிம்டம்ஸ் படி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இந்த பிரச்சனையில் வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது, யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்கள் போய் யூராலஜிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட டெஸ்ட் எழுதி தருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு, அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, அதுக்கப்புறம் வந்து யூரின் ஃப்ளோ டெஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ அப்புறம் முக்கியமாக வந்து பிஎஸ்ஏ அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் நம்ம பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ராஸ்டேட் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, கேன்சர் எதாவது இருக்கா, இல்லை அந்த ப்ராஸ்டேட் சம்மந்தமாக எதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக யூராலஜிஸ்ட்கிட்ட போட்டிங்கன்னா நம்ம வந்து மோஷன் போகிற இடத்துல விரலை வச்சு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் எப்படி இருக்குது, ஏதாவது கட்டி மாதிரி இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை, ரொம்ப சிவியர் இது இருக்குன்னா சர்ஜரி டைரெக்டாக பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் இல்லாட்டி இந்த யூரின் போகிற மைல்டு டு மாட்ரேட் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இந்த மாதிரி நைட் டைமில் வந்து நிறைய தண்ணி குடிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து கீகிள்ஸ் எக்ஸசைஸ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை டெய்லி ஒரு 45 நிமிஷம் டு 1 hour பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த டீ காஃபி பெரும்பாலும் குடிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாத்திரைகளும் தருவோம், ப்ராஸ்டேட்டுக்கு உண்டான மாத்திரைகள். ஸோ இந்த ப்ராஸ்டேட் மாத்திரைகளை எடுத்துட்டு எப்படி யூரின் ப்ராப்ளம் சரியாகுதுன்னு பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்டு சரியாகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஓகே, இதை வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது இம்ப்ரூவ் ஆகலை, இல்லை இன்னும் மோசமாகுது அப்படின்னா சர்ஜரி அப்படின்னு தேவைப்படும். சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கரண்ட்டை வச்சு டியூஆர்பி அப்படின்னு ஒரு சர்ஜரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து
லேசரை வச்சு ஹோலேப் அப்புறம் டூலேப் அந்த மாதிரி சர்ஜரிஸ் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப 100 கிராமுக்கு மேலே இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஓப்பன் சர்ஜரி இல்லை ரொபாட்டிக் சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ இது ப்ராஸ்டேட் பற்றி உண்டான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வீடியோ. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.